ஏ செந்தூரு, ஏயா மூடி படுத்திருக்க? ஒன்னும் இல்ல அப்பதா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பா பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சிய பாரு. விடுங்க, நான் போறேன். சூட அவன் கூட விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பத்தா வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும். நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, இவனா எனதாயி உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது. பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூரு, போய் ஒரு வாகை கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்த நெல்லு. இல்ல துறைச்சி, அந்த தாம்பளத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத குடி. என்ன 2 ரோஸ் மில்க். எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு சொடக்கு போடுதீங்க? இதுக்கு எப்படின்னா இப்ப பாரு. ஏய், இரு. என்னங்க பாத்துட்டு சும்மா வந்தீங்க? இவ்வளவு நாள் ஆகுது, அவ என்கிட்ட கூட இம்புட்டு சிரிச்சு பேசினதில்லை. அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். அவனும் என்ன தூரப்பட்ட பயலா? நம்ம சொந்தக்காரன் தானே. என்ன மிலிட்டரியில இருக்கான், அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி,
அது அதுமா நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. முன்னோருக்கு முன்னோரெல்லாம் இன்னாருன்னு கண்டு கொள்ள ஏழெடுத்து எழுதி சொல்ல 1 2 3 அல்ல முக்குலத்தோர் கல்யாணம் முத்து முத்து கம்பளம் எக்குலமும் வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலம் அழகான சரிசோடி. இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே அந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளவாண்டு தெரியுது. நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே? நீ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் கிளவாண்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா? சார் என்னையா சார், இது வரைக்கும் கேரளாவில் திருடிட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சுட்டாங்க. அங்க டியூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த பக்கத்தவன்லாம் போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். மாப்பிள்ள லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பெரியமா வரைக்கும் போயிட்டு வந்துடும். போயிட்டு வேமா வந்து. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தொழிலே போக விட்டுட்டேன். யாருக்கு யாருல அண்ணா? மாப்பிள்ள 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 வாலிபடியா ஏத்துங்க சீக்கிரம் ஏத்தியா. நல்லா இருக்குப்பா. பவுனு கடைசியில் வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. அப்படியா? சரி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரன்கோவில் கோர்ட்டில் கொடுங்கோடு மச்சின மாடசாமியும் அவங்க கூட 2 பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல கொடுங்கன்னமோ திருந்தி தான் வாழ்ந்துருக்கான். அந்த செல்போன் என்னமோ கொடுங்கோடது தான். அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. சத்தியமா எனக்கு எதுவும்
பல்லு கட்டிக்கிடுச்சே. ஏல யாராவது கங்கல வத்தல போட்டு கொண்டாங்கடா. மனுஷனா நீ திரும்பி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனை அநியாயமா அடிச்சா கொண்டுட்டிய. அவனுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். உன் மேல கேச போட்டு உன் வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழி அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.